ஜனாசா தொழுகைக்கு செல்வதற்கு கூட இயக்கம் பார்க்கிற நிலை உண்டாகிவிட்டது. ஒரு மரணத்துக்கு செல்வதற்கு கூட ஏன் கட்சிக்காரனா ஓன் கட்சிக்காரனா என்று பார்க்கிற நிலை வந்துவிட்டது. இந்த கர்வம், பெருமை, அகங்காரம், என்ன விட்டா ஆள் கிடையாது, ஓன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன் என்கிற இந்த பார்வைகள் எல்லாம் உலகத்தில் ஒரு சில நாட்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுக்கு இனிமையாக தெரியலாம். ஜனாசாக்களுக்கு வருகிறார்களா, ஜனாசா தொழுகைகளில் பங்கெடுக்கிறார்களா, சரி ஆறுதலுக்காகவாவது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காகவாவது நாம் புறப்படுகிறோமா? கர்வத்தின் அடுத்த படிநிலையே என்னன்னா, நீங்கள் பணிவை மறந்துவிட்டால், பணிவாக இருப்பதை புறக்கணித்தால் நீங்கள் கர்வம் கொண்டவர்கள். கர்வமா இருக்கிறவன் மட்டுமில்ல கர்வம் உள்ளவன், பெருமையா காட்டுறவன் மட்டுமில்ல பெருமை உள்ளவன். மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளி வாசலை கூட்டி பெருக்குகிற, துப்புரவு பண்ணுகிற ஒரு வேலைக்கு ஒரு அம்மா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஹதீஸ்களில் அவங்க ஆண்புல என்று சொல்லியும் வருது, சில ஹதீஸ்களில் பெண் என்றும் வருகிறது. ஒருத்தங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மரணிச்சிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மரணித்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. தெரியாமல் இருக்கிற போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எங்கே இந்த கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தவங்களை காணமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க யார் சொல்லலாம் என்று சொல்லி முடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இதை முன்கூட்டியே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஏன் இதை சொல்ல, நான் கேட்குற வரைக்கும் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை காட்டுங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று அவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உள்ள சட்டம். ஜனாசாவை மையவாடியில் கபருக்கிட்ட போய் நின்று ஜனாசா தொழுகை தொழக்கூடாது. நான் வாப்பாக்கு தொழ முடியாமல் போச்சு, இந்த அதீத் அடிப்படையில் நான் போய் கபரில் போய் நின்று வாப்பாக்காக தொழப்போறேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்கள்ல இதுக்கு விளக்கமாக மேலதிக ஹதீஸ்கள் என்ன வந்துரும் என்று கேட்டா, என்னுடைய தொழுகையினூடாக அவருடைய கபருக்கு ஒளியூட்டப்படும், அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள சிறப்பு சட்டம், நமக்குள்ள சட்டம் கிடையாது. இப்போ நம்ம இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு வேலை செய்கிற கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆம்பளை, அவர் யாருன்னு பெருசா யாரும் பள்ளி மோதினாருக்கு பெரிய மரியாதையாக கொடுக்குறோம் அப்படியெல்லாம் வச்சு அது மோதி சாப் அப்படின்றாங்க. ஹசரத்துக்கு ஒரு அளவுக்கு மௌலவி உலமா ஆலிம் அப்படின்றாங்க. பள்ளி மோதினார் அது இப்போயாவது பரவாயில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இப்போயாவது மோதினாருக்கு சம்பளமாவது கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஹசரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து போட்டு மோதினாருக்கு என்ன செய்வாங்கன்னா, ஊடு ஊடா போய் அரிசி வசூல் பண்ணிக்கிறங்க அப்படின்றாங்க. அவர் ஊடு ஊடா வரணும், அவர் தான் அவருக்குரிய சேலரியை வந்து சேர்த்துக்கிறேன்னு. இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருந்தது. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் வேலை செய்த ஒருவர் மரணித்திருக்கிறார், தனக்கு அது சொல்லப்படவில்லை என்று தெரிந்து முடிய அதற்கு கோபப்பட்டு விட்டு நேரடியாக சென்று அவருக்காக தொழுகை நடத்துகிறார்கள். நம்ம ஜனாசா என்பது சொல்லப்பட்டால் கூட இப்படி செய்கிறோமா? இன்னார் மரணிச்சவர்னு தெரியும், இன்னாருடைய இன்னார்னு தெரியும், அல்லது இன்னார் நம்மளோட இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெரியும், கொள்கைக்காக பாடுபட்டு இருக்கிறார் என்பது தெரியும், மார்க்கத்திற்காக உழைத்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நமக்கு டைம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை, நமக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நமக்கு அது தடுக்கிறது இது தடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குத்தான் இயக்கங்கள், கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் அமைப்புகள், மார்க்கத்தை பேசுவதற்குத்தான் இயக்கங்கள் என்று இருக்கிற போது மார்க்கத்தை பேசுகிற இயக்கங்கள், கொள்கையை பேசுவதாக சொல்லிக் கொள்கிற இயக்கங்கள், தௌஹீது முழக்கமிடுவதாக மார்தட்டி கொள்ளக்கூடிய இயக்கத்தவர்கள் கூட ஏன் இயக்கத்தில் இருந்தால் தான் ஜனாசா தொழுகைக்கு வருவேன், ஏன் இயக்கத்தில் இருந்தால் தான் கபரடிக்கு வருவேன், ஏன் இயக்கத்தில் இவர் இல்லை அந்த இயக்கத்தை சேர்ந்தவர், எனவே அவங்க போய் பார்த்துக்குருவாங்க. ஜனாசா தொழுகைக்கு செல்வதற்கு கூட இயக்கம் பார்க்கிற நிலை உண்டாகிவிட்டது. ஒரு மரணத்துக்கு செல்வதற்கு கூட ஏன் கட்சிக்காரனா ஓன் கட்சிக்காரனா என்று பார்க்கிற நிலை வந்துவிட்டது. ஆனால் மார்தட்டி கொண்டு நாங்கள் தான் தௌஹீது பேசுகிறோம், நாங்கள் தான் ஏகத்துவம் பேசுகிறோம், எங்களை விட்டால் நேர்வழியில் இருப்பவர்கள் யாரும் இல்லை, எங்களை விட்டால் கொள்கைவாதிகள் யாரும் இல்லை, எங்களை விட்டால் மற்றவர்கள் எல்லாம் வழிகேடு என்று பேசக்கூடியவர்கள் கூட ஜனாசாக்களுக்கு வருகிறார்களா, ஜனாசா தொழுகைகளில் பங்கெடுக்கிறார்களா? சரி ஆறுதலுக்காகவாவது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காகவாவது நாம் புறப்படுகிறோமா? எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? பல கட்டங்கள் முடியலை என்று சொன்னால் இந்த காலம் அந்த காலம் மாதிரி கஷ்டமா? நமக்கு போக முடியலை, அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு கொஞ்சம் வர முடியலைங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், பொறுமையாக இருங்க, இதை சொல்வதற்கு கூட கஷ்டமா நமக்கு? ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம், எத்தனை பேர் அதற்காக ஆர்வம் காட்டுகிறோம்? காரணம் என்ன தெரியுமா? கர்வம்ங்கிறத நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஏய் நான் யார் தெரியுமா இப்படி நினைக்கிறது மட்டும்தான் கர்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்வத்தின் அடுத்த படிநிலையே என்னன்னா, நீங்கள் பணிவை மறந்து விட்டால், பணிவாக இருப்பதை புறக்கணித்தால் நீங்கள் கர்வம் கொண்டவர்கள்.
கர்வமா இருக்கிறவன் மட்டுமில்ல கர்வம் உள்ளவன், பெருமையா காட்டுறவன் மட்டுமில்ல பெருமை உள்ளவன். நீங்க உங்ககிட்ட பணிவு இல்லை, உங்ககிட்ட விட்டு கொடுப்பு இல்லை, உங்ககிட்ட தன்மான பிரச்சனையை முன்வைக்கிறீங்க என்று சொன்னா உங்களிடம் பெருமை கூடிக்கொண்டிருக்கிறது, கர்வம் கூடிக்கொண்டிருக்கிறது. உங்களை மக்கள் அண்ட மாட்டார்கள். இருப்பவர்கள் எல்லாம் உங்களை புறக்கணித்து விட்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். நீங்க நினைப்பீங்க நம்மளை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு, வாய்ப்பு கிடைக்கும் போது ஓடி விடுவார்கள். என்ன பண்ணணும்னா ஒரு சாதாரண மனிதனிடத்திலும் சென்று நீங்கள் சாதாரணமானவர் என்பதை நிரூபியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கும் போது புதிதாக ஒருவர் வந்தார். மனில் முஹம்மது என்று கேட்பார். இங்கே யார் முஹம்மது என்று கேட்பார். மக்களோடு மக்களாக இருந்தார்கள், மக்களுக்காக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ்களை பேசக்கூடியவர்கள் கூட மக்களோடு மக்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் ஒரு ஜனாசாவுக்கு போக வேண்டும் என்றால் மரணித்தவர் யார்? கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவரா? கொஞ்சம் மக்களுக்கு அப்படி இப்படி தெரிஞ்சவரா? அவரா இவரா? நம்மோடு சேர்ந்தவரா? நமக்கு உரியவரா? நமக்கு சந்தாகரவரா? இதெல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுக்கிறோம். இல்லைண்ணா டைம் இல்லைங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம், இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி யோசிக்க தலைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த கர்வம், பெருமை, அகங்காரம், என்ன விட்டா ஆள் கிடையாது, ஓம் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன் என்கிற இந்த பார்வைகள் எல்லாம் உலகத்தில் ஒரு சில நாட்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுக்கு இனிமையாக தெரியலாம், உங்களுக்கு நன்மையாக தோன்றலாம், உங்களை உத்தமர்களாக காட்டுவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம், உலகத்திலும் தோற்போம், மறுமையிலும் தோற்போம்.